அனைவருக்கும் வணக்கம். ஒன் மேன் வாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் பேலன்ஸை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பிஎஃப் பேலன்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மொதல் சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறக்கான இடம் இருக்கும். நான் இந்த வீடியோவில் என்னோட யூஏஎன் நம்பர் அண்ட் என்னோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி என்னோட பிஎஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். என்னோடய மெயிலிருந்து என்னோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை வந்து நான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கொடுத்த யூஏஎன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இதில் வந்து உங்களோட பிஎஃப் பேலன்ஸை உங்களால் பார்க்க முடியும். அந்த யூஏஎன் நம்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் யூஏஎன் நம்பரை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அங்கே கீழே கொடுத்துருக்க கேப்சா எப்போவுமே ஒரு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கேப்சா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் யூஏஎன் நம்பர் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் பேனோட லிங்க் பண்ணியிருக்கீங்களா, லிங்க் பண்ணலையா அப்படின்ற டேட்டா வந்து அங்கே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்ற இடம் இருக்கும். அதில் வந்து உங்களோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணணும். இங்கே வியூ பாஸ்புக், வியூ ஓல்டு பாஸ்புக், வியூ கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வியூ பாஸ்புக் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களோட ஃபினான்ஷியல் இயரை செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் உள்ள ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ண முடியும். இதில் நான் 21, 22 ஃபினான்ஷியல் இயரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்து இந்த பேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அங்கே டவுன்லோடுன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு தனி பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அங்கே சேவ் ஆகும். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதத்துலேருந்து அந்த பிஎஃப் வந்து கட்டிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் அங்கே வந்து பார்க்க முடியும். அடுத்து வியூ கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஃப் பணத்துலேருந்து ஏதாவது கிளைம் விட்ரா பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எதுவும் பண்ணலை அப்படின்றது அங்கே வந்து ஷோ பண்ணுது. இதில் நீங்கள் எதுக்கு விட்ரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மேரேஜ் அண்டு உங்களோட குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து விட்ரா பண்ண முடியும். வியூ ஓல்டு பாஸ்புக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து உங்கள் பிஎஃபோட பேலன்ஸ், எம்ப்ளாயி ஷேர் அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டுமே வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் உங்களோட எல்லா இயருக்கான உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். எப்போவுமே நம்ம பிஎஃப் பேலன்ஸ் பார்த்த பிறகு நம்ம லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் யார் வந்தால் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா என்னோட யூஏஎன் நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும், என்னோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னா என் மெம்பர் ஹோம் பேஜ் அப்படின்றதுல அந்த ஓப்பன் பண்ண அந்த கூகுள் க்ரோம் ஷீட்டில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட பாஸ்வேர்டை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அங்கே யூஏஎன் நம்பர் இருக்கிற இடத்துல உங்கள் நம்பரை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தோம்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஒரு ஓடிபி மூலிமா உங்களால் ரீசெட் பண்ணிக்க முடியும். உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் உங்களோட பாஸ்வேர்டை வச்சு தான் உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். உங்கள் கம்பெனி சரியான நேரத்தில் உங்களுக்கு பிஎஃப் கட்டுறாங்களா அப்படின்றத இது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி இல்லாத பட்சத்தில் உங்கள் கம்பெனியில் போய் உங்களால் கேட்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.